பல்லவ மன்னனான மகேந்திரவர்மனுக்கு பரஞ்சோதி என்றொரு தளபதி இருந்தார். மகேந்திரவர்மனின் மகனான நரசிம்மவர்மனுக்கு நெருங்கிய நண்பரும் ஆவார். பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் இடையே கடுமையான போர் மூழ்கிறது. சாளுக்கிய மன்னன் புலிகேசி மீது போர் தொடுத்த நரசிம்மவர்மன் போரில் வெற்றி பெற்று சாளுக்கியர்களின் தலைநகரமான வாதாபியை கைப்பற்றுகிறார். போரில் வெற்றி பெறும் நரசிம்மவர்மன் வாதாபி நகரை தீயிட்டு கொளுத்தினார். அந்த சமயத்தில் வாதாபி நகரில் உள்ள செல்வங்கள் அனைத்தையும் அவர்களுக்கென எடுத்துக்கொள்ளுமாறு தன் படை வீரர்களுக்கு அனுமதி தருகிறார். அனைத்து படை வீரர்களும் தங்கம் வைரம் என்று செல்வங்களை எடுத்துக் கொண்டிருந்த சமயத்தில் நரசிம்மவர்மனின் தளபதியான பரஞ்சோதியார் மட்டும் செல்வங்கள் மீது ஈடுபாடு காட்டாமல் வாதாபி நகரின் கோட்டை வாயிலில் உள்ள பிள்ளையார் சிலையை எடுத்துக்கொள்ள மன்னனிடம் அனுமதி கேட்கிறார். மன்னனும் அனுமதி தர அந்த பிள்ளையார் சிலையை பெயர்த்தெடுத்து தன் சொந்த ஊரான திருச்செங்காட்டங்குடிக்கு எடுத்து வந்து ஒரு சிவன் கோவிலில் வைத்து பூஜை செய்து வழிபடத் தொடங்குகிறார். அந்த பூஜைக்கு வருகை தந்த நரசிம்மவர்மனிடம் கவலை கொள்ளும் பரஞ்சோதியார், இந்த பிள்ளையார் சிலையை நாம் போரில் ஜெயித்து கைப்பற்றி எடுத்து வந்தது போல் நம்மை ஒரு நாள் போரில் ஜெயித்து இந்த சிலையை நம்மிடமிருந்து எடுத்துச் செல்லக்கூடும் என கவலை தெரிவிக்கிறார். இதை கேட்ட நரசிம்மவர்மன் அப்படி நடக்காதவாறு ஏற்பாடுகள் செய்வோம் என்று ஆறுதல் அளிக்கிறார். தன்னுடைய தந்தை மகேந்திரவர்மன் கட்டி வைத்த குடைவரை கோயில்களையும் வரைந்து வைத்த சித்திரங்களையும் காண ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் நரசிம்மவர்மன் இன்றைய நாளில் குன்றக்குடியாக இருக்கும் பகுதியில் இருந்து மேற்கு நோக்கி பயணித்த பொழுது ஒரு சிறு குன்றை கண்டு அந்த குன்றினை குடைந்து வாதாபியிலிருந்து எடுத்து வந்த பிள்ளையார் சிலையை வைத்து ஒரு குடைவரை கோயிலை உருவாக்கினால் அந்த பிள்ளையார் சிலையை யாராலும் அசைக்க முடியாது என்று எண்ணுகிறார். தனது சிற்பிகளை வரவழைத்து அந்த குன்றை குடைந்து பிள்ளையார் சிலையையும் வைத்து கோவிலை எழுப்புகிறார். பிள்ளையாரின் சிலை அருகிலேயே பல்லவ மன்னர்களின் திருவுருவச் சிலைகள் செதுக்கப்பட்ட அந்த கோவிலே தற்பொழுது பிரசித்தி பெற்றிருக்கும் பிள்ளையார் பட்டி. இந்த தகவல் அனைத்தும் 1955 வெளியான கல்வெட்டு ஆய்வாளர் கம்பன் அடிப்பொடி சா கணேசன் எழுதிய பிள்ளையார்பட்டி தலவரலாறு புத்தகத்தின் முதல் பதிப்பில் குறிப்பிட்டுள்ளார். பல்லவர்கள்தான் தமிழகத்திற்கு முதலில் பிள்ளையாரை கொண்டு வந்ததாகவும் 7ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிள்ளையார்பட்டி என்றொரு கூற்று நிலவி வந்த நிலையில் இங்குதான் ஒரு திருப்பம் ஏற்படுகிறது. பல்லவ மன்னர்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிள்ளையார்பட்டி என்று பெருவாரியான சான்று இல்லாத நிலையில் 1965 தொல்லெழுத்தியல் துறை ஆய்வாளர் டாக்டர் ரா நாகசாமி என்பவர் பிள்ளையார்பட்டியில் உள்ள கல்வெட்டுகளில் ஆய்வுகளை மேற்கொள்கிறார். அந்த கல்வெட்டுகளில் தமிழ் எழுத்துக்களை கண்டறியும் ஆய்வாளர்களால் இந்த பிள்ளையார்பட்டி கோவிலானது பல்லவ மன்னர்களின் காலத்திற்கு முன்பே கட்டப்பட்டது என்று நிரூபணமாகிறது. இது 6ஆம் நூற்றாண்டில் இடைக்கால பாண்டியர்களின் காலத்தில் கட்டப்பட்ட குடைவரை கோவில் என்றும் இதில் நிறுவப்பட்ட சிலைகள் ஹரிஹரர் மற்றும் லிங்கோத்பவர் என்பதும் நிரூபணமானது. பிள்ளையார்பட்டி என்ற பெயருக்கு முன்னதாகவே எருக்காட்டூர் என்று இந்த இடம் அழைக்கப்பட்டது. சங்க காலத்திலேயே இவ்வூர் இருந்தது என்பதற்கு எருக்காட்டூர் தாயங்கண்ணனார் என்ற புலவரின் பெயரிலிருந்து அறிகிறோம். இதை குறிக்கும் வகையில் அந்த கல்வெட்டில் அந்த கோவிலை எழுப்பிய சிற்பியின் பெயராக எருக்காட்டூர் பெருந்தச்சன் என்ற பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது. அதே கல்வெட்டில் அந்த பகுதியின் மன்னனின் பெயரான பெரும்பரணன் பெயரும் எழுதப்பட்டுள்ளது. இந்த பிள்ளையார் வழிபாடும் குடைவரை கோயில்களின் கட்டமைப்பும் பல்லவ மன்னர்களின் காலத்திற்கு முன்பாக இருந்த இடைக்கால பாண்டியர்களின் படைப்பு என்று இந்த கல்வெட்டுகள் குறிக்கிறது. கிபி 12ஆம் நூற்றாண்டில் செட்டிநாடு நகரத்தார்கள் வசம் சென்ற இந்த பிள்ளையார் கோவில் இன்று வரை அவர்களால் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த பிள்ளையார்பட்டி கோவில் பிள்ளையாரின் அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடாகும். துதிக்கை வலம் சுழித்து 2 கைகளுடன் காட்சியளிக்கும் இந்த பிள்ளையார் தாங்கி நிற்பது நம் தமிழ் வரலாறையும் தான். இக்கோவிலில் உண்டியல் இல்லை என்பது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. பிள்ளையார் சதுர்த்திக்கு பிரசித்தி பெற்ற இந்த பிள்ளையார்பட்டி தமிழ் வரலாற்றுக்கும் பாண்டிய மன்னர்களின் கட்டமைப்புக்கும் பெருமை சேர்ப்பதென்பது மறுக்க முடியாத உண்மை.